அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒய்டாகவே ஒரு நியூட்ரல் ட்ரேட் தான். ஸோ இன்றைக்கும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. நிஃப்டி 50 இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 96 பாயிண்ட் தான் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக அப் அண்ட் மூவ்மெண்ட்டில் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு சில பங்குகள் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். ஸோ அந்த பங்கை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 287 பாயிண்ட் பார்த்தோன்னா நல்ல பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டி ஆட்டோ கரப்ஷன் ஆகிருக்கு, நிஃப்டி எஃப்எம்சிஜியும் கரப்ஷன் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டி ஆட்டோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 167 பாயிண்ட் வந்து கரப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டி எஃப்எம்சிஜி ஒரு 86 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கரப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டி ஐடி இன்றைக்கி கொஞ்சம் ஏற்றத்தை கொடுத்துருக்கு, 241 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு சில பங்குகள் வந்து பார்த்தோன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்கு, ஒரு சில பங்குகள் வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ இன்றைக்கி ஃபர்தராக எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க ஸோன்னு பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 101 கோடி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க. பட் அப்படியே ஆப்போசிட்டில் டிஏஎஸ் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நேற்று சரியான பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, பட் இன்றைக்கி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஒரு 1561 கோடியை உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி மார்க்கெட்டில். ஸோ இன்றைக்கி ஃபர்தராக ஒரு நியூஸோட உள்ளே போவோம். ஸோ என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ முக்கிய அப்டேட் பார்த்தீங்கன்னா என்ஐசியில் தான் கொடுத்துருக்காங்க. புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு 11 இண்டெக்ஸ் ஃபண்டை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ என்ஐசியில் வந்து வந்திருக்கு உள்ளே. ஸோ என்னென்ன பார்த்துல நம்ம ஒவ்வொன்றா. ஸோ ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு முன்னாடி சில பங்குகள் உள்ளே கொண்டு வராங்கன்னா ரீசன் இல்லாமல் கொண்டு வர மாட்டாங்க. ஸோ நல்ல ரீசனோட தான் கொண்டு வராங்க. அதனுடைய ப்ராஃபிட் எல்லாமே பார்த்துட்டு தான் ஒவ்வொன்றா உள்ளே வரும். ஸோ அந்த 11 பங்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த 11 பங்கோட டீட்டெயில் கொடுக்கல. ஸோ நான் வர அப்டேட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ நிஃப்டி பவர், நிஃப்டி கேபிட்டல், நிஃப்டி டெலிகாம், நிஃப்டி கன்ஸ்ட்ரக்ஷன், நிஃப்டி கன்சூமர் சர்வீஸ், நிஃப்டி கமர்ஷியல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ், நிஃப்டி ரீடெயில் அண்ட் நிஃப்டி வந்து ஹாஸ்பிட்டல்ஸ், நிஃப்டி எம்பிஎஃப்சி அண்ட் நிஃப்டி ஹவுசிங் ஃபினான்ஸ் மற்றும் நிஃப்டி இன்சூரன்ஸ் ஆகவே. ஸோ இந்த 11 பங்கு தான் உள்ளே வந்திருக்கு. ஸோ ஃபர்தர் இந்த பங்கு தான் நான் பெருசாக எதிர்பார்த்தேன், பட் பெருசாக எதுவும் இல்லை. இந்த பங்கு தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்எஸ்சியில். இவங்க வந்து இண்டெக்ஸில் உள்ளே வராங்க. ஸோ ஃபர்தராக நம்ம பார்க்கலாம் ஸோ என்ன நடக்குதுன்னு மார்க்கெட்டில். ஸோ பொறுமையாக அனலைஸ் பண்ணிவிட்டு உள்ளே போவோம். ஸோ இன்றைக்கி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண பங்கு பார்த்துருவோம். ஸோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண பங்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு தான். ஸோ ட்ரெண்ட் பார்த்தா இன்றைக்கி ஒரு 7% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. நான் உங்களுக்கு பிஃபோரே ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 7% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் 3102 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மட்டுமே 200 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு சில பெரிய பங்கு பிடிக்க காரணமே இது தான். ஸோ நீங்கள் ஒரு 30 பங்கை நீங்கள் வந்து கம்மியான அமௌண்ட்டை பிடிக்கிறீங்க, பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் பெருசாக நீங்கள் எடுக்கணும்னா ஒரு 70-30 இந்த ரேஷியோவில் பிளான் பண்ணிக்கங்க. ஒரு 70 பங்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கிறது நல்ல ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பேலன்ஸ் இருக்க 30 பங்கு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய லாஸ்ட் பங்காக பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி சீமென்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சீமென்ஸில் நமக்கு 2900 கீழே கிடச்சிது. நல்ல லெவலில் இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கலும் நம்மளுக்கு வந்து 4000 கீழே பிரேக் ஆகி கிடச்சிது. இன்றைக்கி பார்த்தா 4460 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் ஆகிருக்கு. மசகான் டக்ஷிப்பும் நான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி மட்டுமே ஒரு 3.44% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஒரு 85 ரூபா இன்றைக்கி ஏறி இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா பக்கமே நமக்கு கிடச்சிது. ஸோ வாங்கியிருந்த நண்பர்கள் எல்லாருமே கண்டிப்பாக ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஃபர்தர் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஜேஎல்ஆரோட நியூஸ் தான். ஸோ ஜேஎல்ஆர் என்னன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் பங்கு எல்லாமே இன்றைக்கி சரிஞ்சிருக்கு. ஸோ அதில் நம்மளுக்கு ஒரு சில பங்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிருக்கு. ஸோ என்ன பங்கு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளில் இன்றைக்கி மட்டுமே ஒரு 8.30% கரப்ஷன் நோக்கி போயிட்டுருக்கு. 361 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கும் கரப்ஷன் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இன்னும் கரப்ஷன் ஆகட்டும். நம்மளுக்கு நல்ல சரிவில் கிடச்சி ஒரு 305 கிட்ட கிடச்சிது. இந்த லெவலில் கிடச்சிது நம்மளுக்கு 296 கிட்ட. நம்ம நல்ல பைக்கிங்கில் போட்டோம். ஸோ அகைன் பார்த்தா கரப்ஷன் நோக்கி வந்துட்டுருக்கு. இன்னும் கரப்ஷன் ஆகட்டும். நம்மளுக்கு ஆச்சுன்னா கம்பல்சரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். ஜஸ்ட் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல லெவலில் பங்கு வரும்போது நம்ம உள்ளே போகலாம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஜேஎல்ஆர் பர்ஃபார்மன்ஸ் பிஃபோர்லேருந்தே நம்மளுக்கு பெரிய அப்டேட் கிடையாது. அந்தளவுக்கு சரிவில் தான் போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ அதனால தான் டாடா மோட்டர்ஸும் அடி வாங்கிட்டு இருக்கு. நல்ல கரப்ஷன் வந்துட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அகைன் நல்ல ஒரு நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் போது நம்ம உள்ளே போகலாம். ஸோ சேம் லைக் டாடா மோட்டர்ஸ் உள்ள கமர்ஷியல் வெஹிக்கிளும் இன்றைக்கி ஒரு 1% கரப்ஷன் ஆகிருக்கு. 403 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் ஆகிருக்கு. நமக்கு ஒரு சர்வீ கிடச்சிது. சர்வீல் நம்ம பிடிச்சோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 358 கிட்ட நம்மளுக்கு கிடச்சிது. அகைன் பார்த்தோன்னா ரிவர்சல் போட்டு ஒரு 400 ரூபா கிட்ட போயிடுச்சு. 50 ரூபா கிட்ட மேலே ஏற்றிட்டாங்க. ஸோ இன்னும் கரப்ஷன் ஆக வாய்ப்பு அதிகம். நாளைக்கு கம்பல்சரி இன்னும் கரப்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் ஃபர்தராக வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பங்குகள் இப்போ எல்லாமே ஏற்றத்தை கொடுக்கறதுனால நிறைய பங்குகள் கொண்டு வர முடியல. ஜஸ்ட் நம்மளுக்கு என்ன அனலைஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ பேசிக்காக என்னென்ன விஷயத்தில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிருக்கு அதை மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ பெருசாக நம்மளுக்கு இன்றைக்கி எதுவும் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பெரிய டீ க்ரோத்தும் இல்லை. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி ஃபர்தராக 1 or 2
1 or 2 பங்குகள் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதில் டாடா மோட்டர்ஸை கொஞ்சம் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள், நல்ல லெவலில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் பொறுமையாக இருந்து கரெக்டாக அந்த பங்கை பிடிங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி டாடா மோட்டர்ஸை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்திங்கன்னா லோதா டெவலப்பர்ஸ் நம்மளுக்கு சரியான சரிவில் கிடச்சிது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், 700 ரூபா கிட்ட கிடச்சி நம்மளுக்கு. ஸோ இப்போ பங்கு பார்த்தீங்கன்னா 915 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு 200 கிட்ட மேலே ஏறி இருக்குது. அகைன் ஒரு கரப்ஷன் இன்றைக்கி போட்டிருக்கு, 2.5% இன்றைக்கி கரப்ஷன் ஆகிருக்கு. நல்ல சரிவில் வந்திருக்கு. 915 ரூபா இன்றைக்கி ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கரப்ஷன் ஆகட்டும், கரப்ஷன் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் நம்ம போகலாம். ஸோ அது வரையும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அடுத்த பெரிய சரிவு வரும்போது தான் நம்ம இந்த பங்கை பிடிக்க முடியும். அகைன் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஸோ அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்தால் தான் கிடைக்கும். நீங்கள் அவசரப்பட்டு பீக்கில் வாங்கினா லாஸ் ஆகிறது ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த லெவலில் நீங்கள் பிடிச்சிங்கன்னா அகைன் லாஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த லாஸை தவிர்க்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன், நல்ல டிஃப்ரென்ஸ் எப்போவுமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டாக்கை பிடிச்சாலும் நல்ல டிஃப்ரென்ஸை பிடிச்சி நீங்கள் கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா நல்ல லெவலில் நம்ம பங்கு சூஸ் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நான் இதை கொண்டு வந்தேன். ஜஸ்ட் இது அனலைஸ்க்காக கொண்டு வச்சுக்கோங்க, அவசரப்பட்டு வாங்க வேண்டாம். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணிவிட்டு அகைன் நம்ம பங்கு சரி வரும்போது உள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ஃபர்தர் அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா சிப்லா தான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 1.63% கரப்ஷன் ஆகிருக்கு. 1350 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல சரிவில் நம்மளுக்கு பங்கு கிடைச்சிது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1192 கிட்ட கிடைச்சிது. அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் போட்டு மேலே போயிடுச்சு படிப்படியாக. அகைன் கரப்ஷன் ஆகிட்டு இருக்கு. கரப்ஷன் இறங்கிச்சுன்னா நல்ல சரிவில் நம்ம பிடிக்கலாம். அது வரையும் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக பிடிக்க முடியும். அவசரப்பட்டுனா பங்கு பிடிக்கவே முடியாது. ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் தான் கொண்டு வந்திருக்கேன். நம்மளுக்கு ஒரு 984 கிட்ட கிடச்சிது. 1020 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அகைன் இன்றைக்கி ஒரு 1.40% கரப்ஷன் ஆகிருக்கு. கரப்ஷன் நோக்கி போகட்டும், நல்ல ஒரு லெவல் வரும்போது கம்பல்சரி உள்ளே போகலாம். இன்னும் கரப்ஷன் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ மார்க்கெட்டில் ரிவர்சல் போயிட்டு திருப்பி வந்து கரப்ஷன் நோக்கி வருதுன்னா பங்கில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வெயிட் பண்ணி பங்கை பிடிங்க. ஸோ ஃபர்தராக இன்றைக்கி இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துட்றேன். ஐடிசி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஐடிசி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு கரப்ஷன் தான் கொடுத்துருக்கு. 291 பிடிக்க நினைக்கிறோம், தாராளமாக பிடிச்சிங்க. நல்ல லெவலில் இருக்குது பங்கு. ஸோ ஃபர்தராக லாஸ்ட்டாக ஒரு பங்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ ரிலையன்ஸ் தான். ஸோ ரிலையன்ஸை ஃபோக்கஸ் பண்ண சொன்னேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1333 ரூபா ட்ரேடிங் போயிட்டுருக்கு. நல்ல ஒரு அப்டேட் மூவ்மெண்ட்டில் போயிட்டுருக்கு பங்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு இப்போ ஸ்டார்டிங்கே சொன்னேன், ஒரு 1290 கிட்ட நம்மளுக்கு கிடச்சிது நல்ல அப்டேட்டில். இப்போ இன்றைக்கி பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வாங்கியிருந்த எல்லா நம்பருக்குமே பார்த்தோன்னா நல்லா ப்ராஃபிட் இருப்பீங்க. சரி, ஹோல்ட் பண்ணுங்கள், நல்ல ஒரு ப்ராஃபிட் போகட்டும், அவசரப்பட்டு விற்க வேண்டாம். ஸோ பொறுமையாக இருந்து நல்ல லெவலில் வரும்போது பங்கில் பிடிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்கேன். ஃபர்தராக நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்க சொல்லுங்கள், ஒரு புரிதல் கிடைக்கும். ஸோ மார்க்கெட்டில் நம்ம கொடுத்த எல்லா அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லா பங்குமே நல்ல ஒரு அப்டேட் மூவ்மெண்ட்டில் மேலே போயிருக்கு. நல்ல ஒரு சரிவு வரும்போது கம்பல்சரி வீடியோவில் கொண்டு வரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் கொடுங்க. ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எல்லா நண்பருக்குமே நன்றி.